Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாரீக்கு கொஞ்சம் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதான் அந்த சாரீ பாருங்கள், லைட் லாவெண்டர் கலர் இருக்குது, ரெட் கலர் பார்டர். இதுக்கு தான் சாரீக்கு இந்த கொஞ்சம் வச்சு ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸுமே ஆரி ஒர்க் சிம்பிளாக பண்ணி ஸ்டிச் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுதான் ப்ளவுஸு. ஃபஸ்ட் நம்ம இதுலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் இந்த முந்தான பார்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த லைன்ஸாக கேப் தெரியுது பார்த்தீங்களா, அது நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். மறந்து போய் முந்தானையோட இதை கட் பண்ணிடாமல் ப்ளவுஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த சுங்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கிளாத் லைன் லைனாக நூல்லாம் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்கன்னா இதில் உங்களுக்கு சுங்கு வைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபுல்லாக பிரித்து எடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை என்னோடய அயன் மேட் மேலே போட்டு வச்சுருக்கேன். டேபிள் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். விரித்து வச்சுட்டு நான் ஒரு சீப்பு வச்சுருக்கேன், இதுக்குன்னே வச்சுருக்கேன் சீப்பு. அதில் லைட்டாக அந்த த்ரெட்டெல்லாம் லைட்டாக லூஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே வரலாம். ஸ்டார்டிங் பண்ணதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக நீங்கள் பண்ண ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த எண்டில் சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்றேன். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி அந்த எண்டில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அதை நூல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு வர மாதிரியே ஃபீல் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இடையில இருந்த த்ரெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கோம் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீட்டமாக இருந்தால் தான் உங்களுக்கு அதை நாட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பாதி போட்டுட்டேன். உங்களுக்கு பேலன்ஸ் உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். இது மாதிரி ஒரு பெரிய நீடில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். சைடில் இருக்க த்ரெட்லாம் இந்த மாதிரி தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு மாட்டாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். லைட்டாக அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்றேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கையை வச்சு ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படி சுற்றி கொண்டு வரணும். வந்துட்டு அந்த எண்டில் நம்ம நீடில் வச்சு இழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த பார்ட்டிஷன் எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த த்ரெட்டை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறேன். நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கையில் அப்படியே ஃபிங்கர்ஸில் வச்சு அப்படியே திருப்பி எடுக்கிறேன். எடுக்கும் போது இந்த மாதிரி நீடில் வச்சு எடுத்திங்கன்னா நூல் எதுவும் சிக்காமல் பார்க்க நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு இப்போ பார்க்கறதுக்கு லைட்டாக ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.